தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்கள் கடந்த ஆண்டை விட 2023 விட 2024 55.6 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி விட்டுட்டு போகும்போது அது பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படும், ஆளாயிடும், அழிஞ்சு போயிடும், சதஞ்சு போயிடும் அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 14-15 வயசுலேயே ஒன்று என்ன பண்ணுறாங்க, கட்டி கொடுத்துட்றாங்க. 1ஆம் தரமாவோ 2ஆம் தரமாவோ கட்டி கொடுத்துட்றாங்க. சாதிய அழுத்தம், இன்னொன்று பொருளாதார அழுத்தம் அப்படின்றத அவங்க வந்துட்டு பிரதானமாக சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சமூக சூழல் இதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரச்சனை அப்படியே இருக்குது. அந்த பிரச்சனையினுடைய எதிர்விளையாக தான் இந்த மாதிரி குழந்தை திருமணம் அதெல்லாம் வந்துட்டு நடக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லலாம் சட்டம் ஒழுங்கெல்லாம் சும்மா தமிழ்நாட்டை தள்ளன்னு இருக்குது, இது ஒரு அமைதி பூங்க ஆட்டுக்குட்டி பூங்கலாம் சொல்லலாம். ஆனால் உண்மை இதுதான். நீங்கள் சாதிய ஒழிப்பு, தந்தை பெரியாரை கொண்டாடுவீங்க. ஆனால் அதே ஈரோட்டில் ஒரு இடத்துல நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணி அங்கே சமைச்சு ஆடினோம்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டது நீங்கள். ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்கள் கடந்த ஆண்டை விட 2023 விட 2024 55.6 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஒரு 55.6 விழுக்காடு, கிட்டத்தட்ட 56 விழுக்காடு வந்துட்டு அதிகரிச்சிருக்குது. அதாவது 23ஆவது ஆண்டை விட 24ஆவது ஆண்டில் அப்படின்ட்டு 11 மாதங்கள் 11 மாதங்களுக்கான கணக்கு. அது இன்னும் கூட 6 மாதத்துக்கான ஒரு டேட்டா கூட இருக்கு. இது வந்துட்டு மிக ஒரு ஆபத்தான ஒன்று. எதனால இப்படி ஏற்படுது? 18 வயசுக்கு உட்பட்டு பெண்களும் 21 வயசுக்கு உட்பட்டு ஆண்களும் திருமணம் நடத்துறது அப்படின்றது சட்டத்துக்கு புறம்பானது. அந்த அடிப்படையில் இது. ஆனால் இந்த இடத்துக்கு ஏன் தள்ளப்படுது? இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேணும். அதுக்கு வந்துட்டு உள்ளபடியே அது காசஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கல, அதுக்கான காரணிகளை கண்டுபிடிக்கல. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதிய அழுத்தம், இன்னொன்று பொருளாதார அழுத்தம் அப்படின்றத அவங்க வந்துட்டு பிரதானமாக சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சமூக சூழல் இதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் இதை ப்ரூவனாக இருக்கக்கூடிய நடந்த ஒரு இடத்த மராட்டியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் ஆண்கள் 2 பேருமே வந்துட்டு இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க வந்துட்டு குழந்தைங்களை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி விட்டுட்டு போகும்போது அது பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்படும், ஆளாயிடும், அழிஞ்சு போயிடும், சதஞ்சு போயிடும் அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 14-15 வயசுலேயே ஒன்று என்ன பண்ணுறாங்க, கட்டி கொடுத்துட்றாங்க. 1ஆம் தரமாவோ 2ஆம் தரமாவோ கட்டி கொடுத்துட்றாங்க. அதான் அவளுக்கு சேஃப்டின்னு நினைக்கிறாங்க. அது அந்த பொண்ணுக்கான எதிர்காலம் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். படிப்பும் இல்லை, வாழ்க்கையை பற்றிய விவரமும் தெரியாது, எதையுமே தெரியாத ஒரு கட்டுப்பட்டுத்தனமாக அம்மா அப்பாவனுடைய அன்பு வளையத்துக்குள்ளே வாழ்ந்த ஒரு பிள்ளைய வந்துட்டு தூக்கி நம்ம கட்டி கொடுக்கறதுன்றது குழந்தை திருமணம்ன்றதுனுடைய ஆபத்தான சூழல் இதுதான். இந்த மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு வர்றதை நான் பார்த்துருக்கேன். நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாத விடயத்தில் ஏன் மேலே படிக்க வைக்கல அப்படின்னா, இல்லைங்க இங்கெல்லாம் படிக்க போனால் வந்துட்டு அப்படியே இதாகி ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிடுதுங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. +2 நிறுத்திடுறது, 10ஆவதோடு நிறுத்திடுறதுன்றது வந்துட்டு இடைநிற்றலில் வந்துட்டு ஒரு பெரும் பங்கு வகிக்குது. அது பெரும் பங்கு இந்த மாதிரி வகிக்குது. அதில் சாதியம், வேற ஒரு சாதி பையனோட போயிடுவாளோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம். அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னோம்னா, ரகசியமாக அதெல்லாம் யாருக்கு தெரிய போகுதுன்ற மாதிரி சுற்றார் உறவினரில் யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுதான் வருது. இது ஒன்று. 2வது விட என்னன்னா, ஒரு பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு வெளியில் மராட்டிய மாதிரி இங்கேயும் வேலைக்கு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, நான் அங்கே இருக்கேன், என் மனசெல்லாம் வீட்டில் தான் இருக்குது, அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அங்கேருந்து அடித்து பிடிச்சிட்டு ஓடி வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இந்த வேலையை விட்டு திரும்பும்போது அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கே வந்து பாருன்னா ரொம்ப பரபரப்பாக நடந்து வருவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பின்மை தொடர்பான அச்சம் தான். இதை வந்துட்டு மறுக்கவே முடியாது. நம்ம சொல்லலாம் சட்டம் ஒழுங்கெல்லாம் சும்மா தமிழ்நாட்டை தள்ளன்னு இருக்குது, இது ஒரு அமைதி பூங்க ஆட்டுக்குட்டி பூங்கலாம் சொல்லலாம். ஆனால் உண்மை இதுதான். அப்போ என்ன இதெல்லாம் அப்படின்னோம்னா, சோசோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் கிரைசிஸில் வந்துட்டு தமிழ்நாடு இருக்குன்றதுக்கு தச்சு நீங்கள் சொல்லலாம், இது திருப்பூர் தானே, ஈரோடு தானே இப்படி நீங்கள் சொல்லலாம். பட் இது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அங்கே ஹையஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோதான்.
அப்போது இதை எப்படி நம்ம வந்துட்டு சரி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு அரசு ரொம்ப ஆழமாக யோசிக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ மேலே படிக்க வந்தால் உனக்கு நான் 1000 ரூபா தரேன், நீ வந்துட்டு ஃப்ரீயாக பயணம் பண்ணலாம், அதெல்லாம் தரேன் அப்படின்னு. நான் அதை வரவேற்கிறேன், நான் மறுக்கலை. ஆனால் இது மட்டுமே இவங்களை காப்பாற்றிட போதுமானது அல்ல அப்படின்றேன் நான். ஒரு பொருளாதார வாழ்க்கை அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா, அன்னை, தெய்வ அன்னை, நான் வணங்குற அந்த தெய்வ அன்னை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 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 தனி மனிதன், பெண்ணோ ஆணோ, அவங்க ஈட்டுகின்ற வருவாயில் வந்துட்டு வாழ்க்கை செலவுகள்லாம் போயிட்டு சேமிப்புக்காக ஒரு கணிசமான தொகை 10 to 15% ஒதுக்கப்பட்டால் மட்டும்தான் அதுக்கு பேர் சம்பளம். மற்றதெல்லாம் கூலின்னாங்க. கூலிக்கும் சம்பளத்துக்குமான ஊதியத்துக்குமான வேறுபாட்டை தெய்வ அன்னை இந்த மாதிரி சொன்னாங்க. வாட் இஸ் வேஜஸ் அண்ட் வாட் இஸ் சேலரி அப்படின்னு. சேலரி எப்படின்னா, யூ ஷுட் சேவ் எ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மணி அஸ் சேவிங்ஸ். சேவிங்ஸுக்கே வாய்ப்பே இல்லைன்னா ஒரு கூலிகார வாழ்க்கை நடத்துகிறான்ட்டு அர்த்தம். எப்படி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஐடி நிறுவனங்களில் 30,000 40,000 சம்பாதிக்கிறவங்க கூட அப்படி தான். ஏன்னா 15,000 குறைஞ்சி 10,000 குறைஞ்சி அவனுக்கு வீடு கிடையாது. ஆனாலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானா அவனுக்கு மிச்சம் மீதியே இருக்காது. அப்போ எல்லாருமே கூலிக்காரங்க தான். இது எங்கே எதிரொலிக்கும்னா, இந்த தேசத்தினுடைய இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்லுவோம் இல்லையா, மூலதன சேர்க்கை, அதில் மூலதன உருவாக்கம் அங்கே பாதிக்கும். ஸோ அது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் போது தான் கடனில் எல்லா பொருட்களையும் வாங்குகிறார்கள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி. இது நடுத்தட்டு. இதே கீழே போனேன்னா இந்த பஞ்சாயத்து இங்கே தான் வருது. கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, 5 பவுன் நகையை போட முடியாது, அப்படி தள்ளிவிடு. அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய இளமை அதை அப்படியே தள்ளிவிடு. அப்படி தள்ளி விட்டு நடந்தது தான் இந்த மேரேஜ் எல்லாம். இதில் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு திருமண வயதுக்கு வராதவங்க அப்படின்னு சொல்கிறத விட, திருமண வயதில் நல்லா முத்திரவனோட திருமண வயதை எட்டாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுல வருது. ஆனால் அது நம்மளுக்கு தெரியல. அது அவங்க பிரிச்சு காட்டல. இதில் எங்கே கேள்வி வருதுன்னா சார், 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து தமிழ்நாடு அரசு இடைநிற்றலை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட ஒரு பக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் ஆண்டுதோறும் வந்து தேர்வு முடிவுகளுக்கு பிறகு பணிகள் நடைபெறுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இரண்டாவதாக, கல்லூரிக்கு படிக்க வரும் மாணவிகளுக்கு இப்போ மாணவர்களுக்கும் அதுக்கு பிறகு சேர்த்துக்கிட்டாங்க. புதுமை பெண் திட்டம், மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய். இதனால கல்வி கற்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளோட எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னு அரசு சொல்லுது. ஆனால் இந்த 2மே ஃபெயிலியரான ஒரு இடத்துல தான் அந்த குழந்தை திருமணம் நடக்குது. அந்த குழந்தை திருமணம் நடக்குதுன்னா இந்த 2மே ஃபெயிலியராக இருக்குது அப்படிங்கும் பொழுது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திட்டம் எட்டலை, அவ்வளோதான். நீங்கள் ஒரு திட்டம் போதுமானதாக இல்லாமல் போனாலோ அல்லது அந்த திட்டம் எட்டவில்லை என்றாலோ ஏற்கனவே இருக்கிற சூழல் மாறாது. அவ்வளோ மாத்திரை போட்டும் அந்த நோய் தீரலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய் கேட்கல, இந்த மாத்திரை கேட்க மாட்டேங்குதுன்னு, அதான் அதனுடைய அர்த்தம். அது மாதிரி தான் இதுவும். இப்போ வெறும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாய் அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவான். 1000 ரூபா பர் மந்த்து என்னது அது? கல்வியை வந்துட்டு முழுமையாக தரம் வாய்ந்த ஒரு கல்வியாக மாற்றணும். இன்னொன்று இலவய கல்வியாக இருக்கணும். இன்னொரு பக்கம் மருத்துவம் முழுமையான இலவயமாக இருக்கணும். 2. 3வது அவன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கணும். இது 3 கூறு. இது 3 கூறு இருக்குதுன்னா தான் திருப்தின்ற ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் லைன் வரும். இது இவர் பொருளாதார மேதைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இவர் கமிட்டி வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த கமிட்டி எப்போ கூடுச்சுன்றது இந்த 4 வருஷத்துல உங்களுக்கு தெரியும். ரிசர்வ் பேங்கினுடைய முன்னாள் ஆளுநர் எல்லாம் வச்சு வந்தார், அவர் வந்துட்டுலாம் போனார். அவரை கூப்பிடவே இல்லை. ஏன்னா இவங்களுடைய மனநிலை வேற ஒரு இடத்துல இருக்குது. அவங்க எங்கே இதை செய்ய போகிறாங்க? நீங்கள் திட்டம், அதனால் நம்ம நேருவை பற்றி பேசணும்ல போன வீடியோவில், மன்மோகன் சிங் வீடியோவில், அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான தீர்வெல்லாம் இருக்கும். மக்களுக்கு எது கிடைக்கணுமோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்போல்லாம் நானும் அரசு மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க, என்னெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அப்போ கம்பவுண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த மருந்தெல்லாம் கூட்டிக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு பொட்டலமாக இது பண்ணி 5 பொட்டலத்தை கொடுப்பாரு. இப்போ ஒன்று, நைட்டு ஒன்று, நாளைக்கு காத்தால ஒன்று, நாளைக்கு நைட்டு ஒன்று, உனக்கு சரியாக போயிடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி போடுவாங்க. நம்ம அப்படிடுவோம், அதோட சரியாக போச்சு, ஜுரம் எல்லாமே போயிடும். இப்படியாக இருந்த மருத்துவமனை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பாம்பு கடிக்க மருந்து கிடையாது. நான் இந்த என் ஊர் மருத்துவமனையை விரிவாக்கம் செய்யுங்கன்னா ஃபண்ட் இல்லையன்றாரு அமைச்சர். எவ்வளோக்கு நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க? 4 லட்சம். காமராஜர் காலத்தில் எவ்வளோத்துக்கு பட்ஜெட் போடப்பட்டது?
ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு அக்கறை இருக்கு, ஒரு அக்கறையோடைய அரசு இருந்துச்சு. அக்கறையுடைய அரசு, அக்கறையுடைய மக்கள், அக்கறையுடைய மருத்துவர்கள் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்துட்டு மக்களுக்கான பொது தேவைகள், ஏன்னா எல்லாருக்கும் தேவைப்படுறது மருத்துவமும் கல்வியும் இலவயமாகவும் தரமானதாகவும் இருந்துச்சு. விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைச்சிச்சு. ஸோ சமூகத்தில் அந்த நிலை இருந்ததுனால நோய் நொடி இல்லாமல் எல்லாருமே நல்லா இருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ புள்ள பெற்று இவ்வளோ பேர் நம்ம சர்வைவ் ஆகியிருக்கிறோம். என்றைக்கெல்லாம் தான் தடுப்பூசி போட்டு செத்து போகிறாங்க, ஆனால் மறுத்துடுறாங்க, அது வேற கதை, விட்டுருங்க. ஆட்டுக்கு போட்டாங்க, ஆட்டு காலியாகி போச்சு, கழுத்து வீங்கி செத்து போகுது. இதெல்லாம் நம்ம ஆராயணும்னா இப்போ. அப்போது என்னன்னா, நல்லா நீங்கள் போடக்கூடிய திட்டம் போதுமானதுலேருந்து உணருங்க. ரெண்டாவது விடயம், நீங்கள் பொருளாதார ரீதியான தீர்வு எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் காணலை. நீங்கள் அடாக் சொல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க, தற்காலிக தீர்வுகள். இந்த தற்காலிக தீர்வு அப்படின்றது தான் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறீங்க. அது எடப்பாடியாக இருந்தாலும், மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும், நாளைக்கு உதயநிதியாக இருந்தாலும், இல்லை மற்றவங்களாம் இப்படி தான் சொல்லிட்டு நீங்கள் தேர்தலை சந்திக்க போகிறீங்க. இது இடைக்காலம். இந்த இடைக்காலத்தினால எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாதுன்றதுக்கு தான் இது அத்தாட்சி. நீங்கள் சாதிய ஒழிப்பு, தந்தை பெரியாரை கொண்டாடுவீங்க. ஆனால் அதே ஈரோட்டில் ஒரு இடத்துல நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணி அங்கே சமைச்சு ஆடினோம்னா எங்கள் வீட்டுக்குள்ள பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டது நீங்கள். ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆனால் அரசமைப்பில் தீண்டாமை குற்றம். அப்போ உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? முடியாது. காரணம் என்ன? நீங்கள் ஒரு வாக்கு வங்கி அரசியல் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் என்னன்னா ஒரு மிதவாத தீர்வை தராத ஒரு போக்கில் வந்துட்டு நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இவனுடைய விளைவு தான் இது. இப்போ இது வந்துட்டு என்னென்னா டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு. இப்போ நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அது இல்லாத இந்த செயல்பாட்டாளர்கள் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிப்போர்ட்டட். வாட் அபவுட் அன்ரிப்போர்ட்டட்? இப்போ மலைவாழ் மக்கள்லாம் இருக்கக்கூடிய பழங்குடியினர், வனவாசிகள், இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் கோரமாக இருக்கும். எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் மூழ்கிட்டு தான் நம்ம அரசியலை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே போகிறவங்க இந்த அரசு ஊழியர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி விளையாடிட்டு வந்துடுறாங்க, அதில் ப்ரெக்னென்ட்டான பிள்ளைங்க ஏன்னே தெரியாது. இப்படியான கொடூரமெல்லாம் அந்த நாட்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் அன்ரிப்போர்ட்டடாக போயிடுது. நம்ம ரிப்போர்ட்டடை வச்சுக்கிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக என்னன்னா, ஆழ்ந்து இந்த பொருளாதார ரீதியான பார்வை பார்த்து அரசுக்கு சொல்லக்கூடிய கட்சிகளினுடைய கிளைகள் இல்லை. இதில் இடதுசாரிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால தான் வாச்சாத்தி அவங்களால தடுக்க முடிச்சிச்சு. இல்லை சிதம்பரத்தில் பத்மினி விடயத்தை வந்துட்டு அவங்க பார்த்து தீர்வு காண முடிச்சிச்சு. அப்போ தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பு உங்ககிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு அடாக் சொல்யூஷன் கொடுக்குறீங்க, தற்காலிக தீர்வு கொடுக்குறீங்க. அதான் பிரச்சனை. இதில் வந்து கடந்த திமுக ஆட்சி 2006-11 ஆட்சி காலத்தில் தான் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து அந்த திட்டத்துக்கு வந்து பல்வேறு ப்ரோக்ரெசிவாக வந்து இந்த சென்ஸ் அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. திமுக ஆட்சியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அம்மையார் ஆட்சியிலையும் வந்து அப்கிரேட் பண்ணி படிப்படியாக கொண்டு வந்தாங்க. கடைசியாக வந்து 12th வரைக்கும் படிச்சிருந்து அப்ளை பண்ணால் ஒரு தொகை 25,000 நினைக்கிறேன். பட்டதாரியாக இருந்தால் 50,000 ப்ளஸ் வந்து தங்கம் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அது முழுமையாக நிப்பாட்டப்பட்டு இங்கே வந்து அந்த 1000 ரூபாயாக அது மாற்றப்படுது. படிக்கும்போதே கொடுத்துட்றோம், அது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு. தாலிக்கு தங்கம் கொடுக்கும்போது 50,000 ரூபாய் ப்ளஸ் வந்து ஒரு பவுண்டு கணக்கு வச்சா கூட அது வந்து 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே போகுது. இங்கே அதே வந்து படிக்கும்போது கொடுத்தோம்னா 36,000, அதுவும் வந்து அந்த செலவு 1000 மாதம் 1000 ரூபாய் வந்து ஏதோ ஒரு செலவு கணக்கோட போயிடும். அப்படிங்கும் பொழுது இங்கே கவர்மெண்டோட எக்கனாமிக்கல் பேர்டனுக்காக ஒரு பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீமை வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றினதும் இந்த ஃபெயிலியருக்கு காரணம் எடுத்துக்கலாம். ஆமாம் அதான் இப்போ இது உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியில் மக்களுக்கு கான்கிரீட்டாக எதையும் செய்யறதை வந்துட்டு மறைக்கிறதுக்கு தான் இவங்க இந்த மாதிரி அடாக் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் ஜெயலலிதா கொடுத்த ஆடு மாடு கோழி குதிரையாக இருந்தாலும் இதுதான், எல்லாமே இதுதான். அது மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ எதிர்காலத்தில் தமிழக வெற்றி கழகம் மாதிரி ஒரு கட்சி வந்துட்டு வெளியில் வந்துட்டு சொல்லுது அப்படின்னோம்னா, நீங்கள் வந்துட்டு தீர்வை சொல்லுங்கள். சிக்கலையும் சொல்லி தீர்வையும் சொல்லிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட வாங்க. சிக்கலையும் சொல்லி தீர்வு, நீங்கள் சிக்கலையும் சொல்றது இல்லை, ஆனால் அங்கே வந்து 1000 ரூபா கொடுப்பாங்க. அப்போ இது என்ன, 1000 ரூபாய் ஓட்டுக்காக கொடுக்கறத விட மாதம் மாதம் இவங்க சேர்த்து கொடுக்குறாங்க. ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் போடுற பட்ஜெட்டில் இவங்களுக்கான தொகை இவ்வளவு தானா? ஒதுக்கீடு செய்யக்கூடிய மொத்த தொகையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு 2000-3000 கோடி தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எல்லா நல்ல திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டிங்கனாலும் 30,000, 35,000, 40,000 கோடிக்கு வரும். ஆனால் ஒத்த டாஸ்மாக்லேருந்து 45,000 கோடி அவனுக்கு வந்துடும். அப்போ முடிஞ்சு போச்சுங்களா? நான் இதை ஒப்பிட்டு நான் பேசுகிறேன், மன்னார்குடியில் தான் நான் பேசுகிறேன். நான் சொன்னேன்,
இந்த மாதிரி இது போகுது, உங்களுக்கான அந்த நலத்திட்டங்கள்னு நீங்கள் பாருங்கள், 34 திட்டங்களையும் படிச்சுட்டு இது அனைத்திற்கும் ஆகக்கூடிய செலவு எவ்வளவு, ஆனால் டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருவாய் எவ்வளவு, இந்த வருவாயை வச்சு இதை பண்ணிடுறாங்க. அப்போ மற்றதெல்லாம் எங்கே போகுது, யாருக்கு போகுது? அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், அரசு ஊழியர்களுக்கான இது, மற்ற பெனிஃபிட்டு, இவங்களுக்கான ஆட்சி நடத்துறதுக்கான செலவு, அப்புறம் மற்றதெல்லாம் வந்து திட்டங்களுக்கான செலவுன்னு சொல்லிட்டு கட்சியை வளர்க்க போயிடுது. 110 திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்படக்கூடிய எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்சிக்கான வளர்ச்சி திட்டங்களாக போயிடுது. இதுதான் இங்கே வந்துட்டு பிரச்சனை. ஸோ இங்கே விஷயம் என்னன்னா, ஆழமாக நீங்கள் வந்துட்டு பிரச்சனையை தொடாத போது பிரச்சனை அப்படியே இருக்கு. அந்த பிரச்சனையினுடைய எதிர்விளையாத்தான் இந்த மாதிரி குழந்தை திருமணம் அதெல்லாம் வந்துட்டு நடக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவில் ஆர்டிஐயில் வாங்கின டேட்டா தான். அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் குறைஞ்சிருக்கு. திருமணம் நடப்பதுங்கிறத தாண்டி அதில் நடவடிக்கை, திருமணம் நடக்கிறதுக்கு வேறு ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அதில் சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர், பாலிசி ஃபெயிலியர், நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர்லையுமே ஒரு லேக்குனா இருக்குது அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதில் என்ன புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சாதியத்தை நீங்கள் சமூகத்தில் ஒழிக்கலை அப்படின்னோம்னா அது எல்லா மட்டத்திலையும் பூந்து விளையாடும். அது தொடர்பான பழமைவாத சிந்தனையும் நீங்கள் ஒழியலை அப்படின்னோம்னா அதுவும் எல்லா இடத்துலையும் ஒழியும். வர்றவன் சம்பாதிக்க வந்துட்டான் போலீஸா அப்படின்னோம்னா போலீஸே ஊழல் தான் இருக்கும். அப்போ நீங்கள் கல்லூரி, பள்ளி ஆசிரியர்கள் இவங்க மட்டத்தில் வந்துட்டு திறன் பெற்றவர்களாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னோம்னா அந்த சிஸ்டம், அவங்கள கொண்டு வரக்கூடிய சிஸ்டம் பியூராக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் சில ஆயிரங்களை கொடுத்துட்டு, சில 10,000ங்களை கொடுத்துட்டு நான் வந்துட்டு பள்ளி ஆசிரியராக நான் வரேன் அப்படின்னா நான் என்ன அப்போ பண்ணுவேன்? வந்துட்டு ஒன்று நான் அங்கேயும் தேடுவேன். இல்லை சார், சில 10,000 கொடுக்க முடியாது, லட்சங்களில் தான் கொடுக்க முடியும். நான் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்னேன். நான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆமாம், அப்படி இருக்குது எல்லா இடத்துலையுமே. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இந்த படத்துலன்னா நான் எவ்வளோ கொடுத்துட்டு நான் வந்துருக்கேன் தெரியுமா அந்த இடத்துக்குன்னு சினிமாலே டைலாக் இருக்குது. அதையும் எதிர்த்து போலீஸ் ஒத்துக்குது. ஆமாம், பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னா இவ்வளோ கொடுத்துட்டு தான் அங்கே வரணும், இந்த ஸ்டேஷனுக்குன்னா இவ்வளோ கொடுத்துட்டு தான் பணி செய்ய முடியல, மன அழுத்தம் காரணமாக இருக்குது, பாதுகாப்பின்மை இருக்குது, காவல்துறையில் பாதுகாப்பின்மை இருக்குன்னு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் டிஜிபிக்கு லெட்டர் எழுதிட்டு ரிசைன் பண்ணியிருக்காரு. அதை சோஷியல் மீடியாலையும் கொடுத்துட்டார். ஆமாம், அது இன்னொரு பக்கம் நடக்குது. அழுத்தம் எல்லாமே என்ன அப்படின்னோம்னா பிரச்சனையை வந்துட்டு நேர்மையாகவும் முழுமையாகவும், அதாவது ஹோலிஸ்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். முழுமையாக பார்க்கணும். முழுமையாக பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தீர்வு வரும். இப்போ ஒன்று சொல்லும் போது, இது ராமாயணத்துலேருந்து அந்த கோட் நான் பண்ணுறேன். ஒரு சிக்கல் எவ்வளவு கடுமையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த சிக்கலை முழுமையாக தீர்க்கக்கூடிய தீர்வும் அதுக்குள்ளேயே பொதிந்திருக்கும் அப்படின்னா. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எ வெல் அண்டர்ஸ்டுட் ப்ராப்ளம் இஸ் ஹாஃப் சால்வ்ட் அப்படின்னு. இங்கே பிரச்சனை என்னன்னா யார் புரிஞ்சுக்க தயாராக இருக்காங்க? அது காமராஜர் அண்ணாவோட போயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்கள் இதை யோசிக்கிறதே இல்லை. நீங்கள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் படி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிக்கு என்ன தெரியும்னு பார்த்தா நீங்கள் ஓட்டு போடுறீங்க. அப்போ அவன் போய் அங்கே என்ன சொல்லுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்ல எல்லா பிரச்சனையும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்காகவே இருக்குது. ஸோ இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க? மாஸ்க் அடிக்கிறாங்க, மக்களுக்கு குல்லா போடுறாங்க. குல்லா போடுறதுன்னா அது 1000 ரூபாய் தராங்க, இலவச இது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா பால் கூட 8 விலைக்கு விற்கும், எல்லாமே வந்துட்டு கடுமையான விலை விற்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எல்லாம் 8 கனியாக ஆகிப்போச்சு, ஆனால் இது மட்டும் 1000 ரூபாய். இந்த இஷ்யூக்கான சொல்யூஷன் சைல்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 55.6% இன்க்ரீஸ்ங்கிறது வந்து ஒரு அலார்மிங் இஷ்யூ தான். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும்? நீங்கள் ஏழ்மையையும் வறுமையையும் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதை தீர்க்கறதுக்கான பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா விடயமும் தரமான மருத்துவம், தரமான கல்வி, தரமான இருப்பிட வசதி, இது அனைத்தும் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்ம பட்ஜெட்டு போடுறோம் அப்படின்றத முதல்ல ஆட்சியாளர்கள் உணரணும். இது உணர்ந்து செஞ்சாங்கன்னா போதும். இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்தமைக்கு